السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், மார்க்கத்திற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கிற உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற எல்லா அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய அந்த பலனை, கூலியை சரியாக தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையாக கூலியை பெறக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய இறுதி பத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை அடைய செய்திருக்கிறான். நாம் அடைந்தோம் என்று சொல்வதை விட வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருளால் நம்மை அடைய செய்திருக்கிறான். இந்த பாக்கி இருக்கிற 10 நாளை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமான நாட்களாக நாம் கருத வேண்டும். எந்த அளவுக்கு அதில் அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்து அதிக நன்மைகளை அல்லாஹ்விடம் பெறுவதற்காக நாம் ஆதரவு வைக்க வேண்டும் எல்லா நேரமும். அதற்காக தனியாக நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளை மிகவும்
ரொம்பவும் கவனத்துக்குரியதாக எடுத்துக்கொண்டு அமல் செய்ததாக நாம் சஹீஹான ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ அமல் செய்தலில் நாம் அல்லாஹ்விட்ட துஆ செஞ்சுட்டு அதிகமாக இந்த 10 நாளை நாம் பயன்படுத்தும் போது வல்ல ரஹ்மான் அதற்கான முழுமையான கூலியையும் இன்னும் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற லைலத்துல் கத்ர் என்ற இரவுடைய 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடையப் போகிறோம். அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அமலின் மூலமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை லைலத்துல் கத்ர் இரவை அடைய செய்து விடுவான். அதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரம்லான் மாதத்துடைய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சில ஹதீஸ்களில் லைஃபான ஹதீஸ்களில் இரட்டைப்படை இரவு என்றும் வருகிறது. அதனால தான் ஒட்டுமொத்தமாகவே 10 நாட்களை மிக சிறப்புக்குரியதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய அமல்களை அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நம்பர் 1 இது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில வியாபாரங்களை கற்றுக் கொடுக்குறான். வியாபாரம் என்று சொன்னவொன்னும் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் ஆவலாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா ரொம்ப பேர் எந்த வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சில பேர் இருப்பீர்கள். அல்லது செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், அல்லது லாபமாக ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லுகிற வியாபாரம் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டால் இந்த புனிதமிக்க ரமலானில் அது எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். முதல்ல வியாபாரம் என்றால் என்னங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். வியாபாரம் என்றால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இல்லை மாஷா அல்லாஹ், உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னு சொல்லலை. ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை பெற்றுக்கொள்ளுதல், இதுக்கு பேர் தான் வியாபாரம். ஒன்றை கொடுத்தல், இன்னொன்றை பெற்றுக்கொள்ளுதல். எதை கொடுக்க வேண்டும், எதை பெற வேண்டும், இதுதான் வியாபாரம். 10 ரூபாய் கொடுத்தா சோப்பு கிடைக்குது, வியாபாரம். 10 ரூபாய் கொடுத்துட்றோம், ஒரு பொருளை வாங்கி கொண்டோம். இந்த கான்செப்டில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழிந்து விடாத ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். 35வது அத்தியாயம் 29வது வசனம் படித்து பாருங்கள். வீட்டில் போய் இந்த வியாபாரம் செய்பவர்கள்லாம் படித்து பாருங்கள். 35ல் 29வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் யூஸ் பண்ணுற வேர்டு எப்படி இருக்குன்னாக்கா, எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். லன் என்ற வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னால் வந்துவிட்டால் எப்பொழுதுமே என்று அர்த்தம். தபூர் என்று சொன்னால் அழியக்கூடியது. எப்பொழுதுமே அழியாத ஒரு வியாபாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, என்ன வியாபாரம் அது என்று மேலே அந்த ஆயத்தில் மேலே படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி வியாபாரமாக அமையும் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அந்த ஆயத்தில். ஏன்னா வாசக அமைப்பு அப்படித்தான் குர்ஆனில் இருக்குது. எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? முதல் விஷயமாக இன்னல்லதீன யத்லூனல் கிதாப, சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யத்லூனல் கிதாப, அவர்கள் அல் குர்ஆனை ஓதுகிறார்கள். முதல் பாயிண்டாக சொல்கிறோம். வியாபாரமாக இது நாங்கள் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இன்னல்லதீன யத்லூனல் கிதாப, சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். அந்த குர்ஆனை ஓதுவது எப்படி ஒரு அழியாத வியாபாரமாக ஆகும்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல அதுக்கு அர்த்தம் வச்சுக்குவோம். முதல்ல என்னென்ன செயல்களை அழியாத வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு பார்த்துட்டோம்னாக்கா அது அழியக்கூடிய வியாபாரமா அழியாத வியாபாரமாக நம்மளுக்கு விளங்கிடும். முதல் பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறது என்னது? இன்னல்லதீன யத்லூனல் கிதாப், முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் சொல்கிற அந்த ஆயத்தில் வகாமு ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார்கள், 2வது பாயிண்ட். அடுத்தது அன்ஃபகு, இவர்கள் செலவு செய்வார்கள், மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்ததை செலவு செய்வார்கள், சிர்ரம் வலானியத்தன், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்வார்கள். எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர் என்று அந்த வாசகம் முடிகிறது. 4 நாள் என்ன இதில் இருக்குது இந்த அத்தியாயத்தில். 35ல் 29ல் எத்தனை இருக்குது?
4 வார்த்தை தான் இருக்குது. முதல் விஷயம் என்னவா, குர்ஆனை இவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். 2வது என்னவா, தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டே இருப்பார்கள். 3வது என்னவா, அல்லாஹ் கொடுத்த பொருள்களில் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள், வெளிப்படையாக அந்தரங்கமாக. இப்படி இந்த 3 விஷயத்தை யார் செய்கிறார்களோ அது வியாபாரமாக கருதப்படுகிறது. அது அழியாத வியாபாரம் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். இது ஏதாவது புரியுதா நம்மளுக்கு? இது அமல் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. எதை? குர்ஆன் ஓதுதல் என்பது நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு செயல். தொழுகை என்பது அல்லாஹ் வணங்க சொல்லியிருக்கிறான். அடுத்தது நம்ம ஒரு ஆளுக்கு தர்மம் செய்தோம் என்று சொன்னால் கூலி கிடைக்கும். இதை நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஏன் இதை வியாபாரம் என்று சொல்லுகிறான்? அதிலும் அழியாத வியாபாரம் என்று வேறு சொல்லுவார், இன்னொரு வார்த்தையை போட்டு. என்ன காரணம் என்றால், அப்படி தான் இந்த குர்ஆனை யோசிக்கணும். குர்ஆனை ஓதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் விளங்குவதற்கு முற்படும் பொழுதும் கடன்னு ஓதிக்கிட்டே போகக்கூடாது. ஓதிக்கிட்டே போகாமல் நின்று நிதானித்து இந்த இடத்துல என்ன காரணத்தினால 3 விஷயங்களை அழியாத வியாபாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பார்க்கும்போது விளங்கும். அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, விளங்குவதன் மூலமாக ஒரு மனிதன் தனிப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ முழுமையான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். முதல் பாயிண்ட் இது. எப்படி முழுமையான அந்த மனிதனாக வாழ முடியும் என்றால், எல்லா விஷயங்களையும் அவன் முழுமையாக படிக்க 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 அல்லாஹுடைய நூர் அவன் உள்ளத்தில் முதல்ல வரும். ஏன்னா இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசும்போது நூர் என்று சொல்லுகிறான். நூறுனா என்னது? நூறுக்கு ஏதாவது உருவம் இருக்குதா? நூறு பாய்ந்தது என்று சொன்னால் உள்ளத்தில் அந்த நூறு பாய்ந்து, அந்த ஒளி பாய்ந்து, அந்த ஒளியின் மூலமாக உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்படுகிற ஒரு தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கம் இந்த மனிதனை முழுமையாக மாற்றிவிடும். அது யாராக இருந்தாலும் சரிதான். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தனியாக ஒரு குர்ஆனை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஓதிக்கொண்டு படித்து கொண்டு விளங்கி கொண்டு சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு ஒருத்தர் அதை பற்றி பேசிக்கொண்டு குடும்பத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உள்ளத்தின் அடித்தளத்திலே நூறு ஒளி பாய்ந்து அந்த குடும்பத்தை டோட்டலி மாற்றும். அது வேறு யாராலையும் மாற்ற முடியாது. குர்ஆன் மாத்திரம் மாற்றும். மாற்றி இருக்கிறது, மாற்றிக்கொண்டே இருக்கிறது, மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் அந்த குர்ஆனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. ஏன் அந்த பவர் குர்ஆனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாக்கா, இது மனிதனுடைய ஓசை இல்லை. இது அகில உலகங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுடைய ஓசை. அது அல்லாஹுடைய கலாம். அது கலாம் உள்ளாது அல்லாஹுடைய பேச்சு. அது அல்லாஹுடைய பேச்சு தான், சவுண்டு தான் எழுத்தாக மாறி இருக்கிறது அங்கே. அப்போ அல்லாஹுடைய அந்த சவுண்டு, அந்த ஓசையை எழுத்தாக மாற்றப்பட்ட அந்த ஓசையை நாம் ஓதிக்கொண்டு படித்து கொண்டு விளங்கி கொண்டிருக்கும் பொழுது முதல்ல அதில் எல்லா விஷயமே நம்மளுக்கு விளங்கிடும். அப்போ விளங்கும் போது தான் எந்த விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அழியாமல் இருக்க போகிறது என்ற விஷயம் நம்மளுக்கு விளங்கும். ஏன்? அல்லாஹ் ஆரம்பம் முதல் ஃபாத்தியா சூராவிலிருந்து நாசு வரை வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு தனி மனிதனுக்கான அது திட்டங்கள் தான் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லாமே எப்படி வாழ வேண்டும், படைத்தது யார், ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறாய், எங்கே போகிறாய், எங்கே போய் நிற்கப் போகிறாய், நீ என்ன செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை இந்த உலகத்தில் சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஃபுர்கான் பிரித்து அறிவிக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் உள்ள வச்சுருக்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? எதை செய்தால் லாபம் என்று நமக்கு தெரிந்துவிடும், எதை செய்தால் நஷ்டம் என்று தெரிந்துவிடும். எது உள்ள தெரியாது. நான் பேசுனா உங்களுக்கு புரியாது. நான் பேசுகிறது கொஞ்சம் தாக்கம் ஏற்படுத்தும், அந்த அரை மணி நேரம் தான். ஆனால் கையில் குர்ஆன் எடுத்து நீங்கள் ஓனாக படிக்கும்போது தான் நான் சொல்கிற விஷயம் அப்புறமா விளங்கும். ஒரு காலத்தில் எப்போ விளங்காது? அதை முறையாக அதை படித்து கொண்டு விளங்கி கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆமாம் கரெக்டாக தான் அன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க இவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும். ஏன்னா அதில் தான் அழியாத வியாபாரம் இருக்கிறது. அது என்ன அழியாத வியாபாரம் இருக்கிறது என்றால், உலகத்தை இவன் சரியாக புரிந்து கொண்டால் அழியாத வியாபாரம் இருக்கிறது. உலகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அழிகின்ற வியாபாரம் இருக்கிறது.
எப்படி அழியாத வியாபாரம் அழிகின்ற வியாபாரம் என்னது என்று சொன்னால், நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டால் அதுக்காக வாழ்வான்ல. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அதை நோக்கி தானே என்னுடைய பயணம் போகும். அதில் தானே நான் அதிகமாக முயற்சி செய்வேன், அதில் தானே என்னோட நேரத்தை செலவு பண்ணுவேன். அப்போ அழியக்கூடிய வியாபாரத்தை செய்வோமா? நம்ம 10 ரூபா பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்போமா? விற்க மாட்டோம்ல. அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய பேச்சு உள்ளத்தில் போகும் பொழுது அது என்ன ஆகிடும்? உள்ளத்தில் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்கிற அந்த திட்டங்களை மாற்றி அமைத்து விடும். அது நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, எனக்கு 8 மணி நேரம் தூங்குறேன், பாக்கி 16 மணி நேரம் இருக்குது. 16 மணி நேரத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு விளங்கிடும், இது அழிகின்ற வியாபாரமா அழியாத வியாபாரமா. ஏன் நம்முடைய செயல்பாடுகளை கொடுத்து தான் அல்லாஹ் சொர்க்கத்தை அங்கே வைத்திருக்கிறான். இதான் கொடுத்தல் பெறுதல் வியாபாரம். மூமின்களுடைய உயிர் இருக்குல்ல, நம்பிக்கையாளர் உயிர், அதுக்கு பகரமாக சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் சொல்றார். கொடுத்தல் வாங்குதல் வியாபாரமாகுதங்க. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்தல் என்ற வாழ்க்கை முறை கொடுத்து விட்டு சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் பெறப்போகிறோம். அல்லாஹ் உரிமையாளன், நான் வேலைக்காரன். நான் வேலை செய்கிற உலகத்தில் நான் வேலை செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த பலன்தான் சொர்க்கம். நான் ஒன்றை கொடுக்கிறேன், அது அல்லாஹ் கொடுத்தது தான் நான் ஒன்று மேற்கலாம் பண்ணல, ஒன்றும் நானே தயாரிச்சேனா என்ன இல்லை, என்ன அவன் தான் படைத்திருக்கிறான், எனக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறான். அவன் சொன்னதை கேட்டுட்டு வாழுகிறது. அதை கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது. அப்போ முதல் வியாபாரம் நன்றாக புரியுது. குர்ஆனை ஓதும்போது தான் நம்மை கொடுத்து விட்டு சொர்க்கத்தை பெறப்போகிறோம். முதல் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. அதிகமாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான் இது, நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு நல்லா விளங்கிடுவீங்க. சரி, ஒரு சப்ஜெக்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறான்? அகாமுஸ் ஸலா, தொழுகையை இவர்கள் நிலைநாட்டுவார்கள். தொழுகை நிலைநாட்டுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாமே கிடைச்சிடும் தொழுகை நிலைநாட்டும் போது. ஏன்? அல்லாஹ்வுடைய பேச்சை நம்ம முதல் கட்டளையே அதை கேட்குறோம். நம்ம முதல்ல அல்லாஹ் சொன்னதே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் படைத்திருப்பது எதுக்கு தானா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், குர்ஆன் வசனம் இது. அப்போ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம இபாதத்து செய்வதற்கு மாத்திரம்தான். இபாதத்து செஞ்சால் போதுமா, எல்லாம் கிடைச்சிருமா என்ற லாஜிக் கேள்விக்கெல்லாம் பதில் அப்புறமா தான் தெரியும் உங்களுக்கு. எதையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையே லாஜிக் பேசக்கூடாது. சில பேர் லாஜிக் பேசுவாங்க. அது எப்படி நம்ம வணங்கி கொண்டே இருந்தால் நமக்கு அல்லாஹ் தருவான், நம்ம கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்பான். முயற்சி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முயற்சி செய்ய வேணான்னு சொல்லலை. அந்த முயற்சி அந்த எரிஜூன அவர்கள் எரிஜூன திஜாரத்தில் லன் தபூராக இருக்கணும். அது அழியாத வியாபாரமாக இருக்கக்கூடிய அந்த முயற்சியை செய்யணும். நீ செய்கிறது எல்லாம் நம்ம செய்கிறது என்ன இருக்குது? அதிகமாக அழியக்கூடிய வியாபாரத்தை செய்துவிட்டு அதில் மூளையை கசக்கி கொண்டு அதற்காகவே பெரும்பாலான நேரத்தை செலவழித்து கொண்டு அல்லாஹ்வை கிட்ட கூட வராமல், அல்லாஹ் சொன்ன மாதிரி இபாதத்து கூட செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த வியாபாரம் அழிஞ்சிருமா அழியாதா? கண்டிப்பாக அழிஞ்சிரும். ஏன் அழியுது? நீ வைத்திருக்கிற கடையை விட்டுட்டு தானே போக போகிற. கரெக்டாக சொல்கிற மாதிரி அல்லாஹ் கடை வைக்க வேண்டாம் அல்லது வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லலை. கடையை வைக்க சொல்லுகிறான். வியாபாரத்தை அல்லாஹ் தூண்டுகிறான். இன்னொருகளை பார்த்தா அந்த வியாபாரம் அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பது குர்ஆனை படித்தாதானே தெரியும். லைனை கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீ வியாபாரம் செய்ய போகிற ஏதோ ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தை என் இஷ்டத்துக்கு செய்வதா, என்னை படைத்தவன் சொன்ன மாதிரி செய்வதா என்பது எப்போது விளங்கும்? அல் குர்ஆனை படிக்கும் போது தானே விளங்கும். ஏன்? அதில் தானே ஹலால் ஹராம் இருக்குது. எந்த ஒரு மனிதனும் ஹலால் ஹராமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எங்கே கிடைக்காது? தொழுகையில் வரும் பொழுது தான் அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தை முதல்ல நமக்கு உள்ளே போடுவோம். வேறு வழியே கிடையாது. தொழுகைக்கு வராதவர்கள் உள்ளத்தில் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ தொழுகைக்கே பயப்படலையே. ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பயப்படாத ஒரு ஆளுக்குள்ள எப்படி அல்லாஹ் அந்த இதாயத்து என்ற அந்த ஒளியை பாய்ச்சுவான்? அதனால தான் தொழுகை வரும் பொழுது தான் நீ அழியாத வியாபாரத்தை பண்ணுவ. ஏன்னா சிந்திப்பை உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு பள்ளிவாசலில் வந்தாக்கா எப்பயாவது எப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல ஒரு இடத்துக்கு வருவோம், ஒரு நேரத்துக்கு வருவோம், ஜும்மாவுக்கு வருவோம்,
அப்புறம் அப்படியே வர ஆரம்பிக்கும் போது உட்காந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக எல்லாம் சிந்திக்க வைப்பான். ஒரு மூலையில் பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார வைப்பான். முதல்ல உட்கார வச்சுட்டு நாம் செய்கிறது சரியாக தப்பான்னு யோசிக்க வைப்பான். யோசிக்க வைக்கும்போது உள்ளத்தில் என்ன ஆகும்? உள்ளே பொய் சொல்லாதில்ல, நான் என்னென்ன செய்கிறேன், கரெக்டாக தான் செய்கிறேன்னா, அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் செய்கிறேன்னா, அதில் ஏன் இஷ்டத்துக்கு செய்கிறேன்னா, நான் என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன், அந்த ப்ரோக்ராம் மூலமான எதிர்கால திட்டங்கள் என்ன, அது சரியாக தப்பா, இதெல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருவான். குர்ஆனை படிச்சுட்டு தொழுக ஆரம்பிக்கும் பொழுது விளங்க ஆரம்பிக்கும் பொழுது அவன்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் அந்த உலகத்தில் அவனுக்கு லாபமாக இருந்தாலும் கண்டிப்பாக விடுவான். அவன் இது வேற ஆள் சொல்லி கேட்க மாட்டான். அவன் நீ 1000 தடவை நீ எத்தனை மிகப்பெரிய ஒரு பயான் செய்யக்கூடிய அறிஞரை கொண்டாந்து வச்சாலும் அவசியமாக பேசினா கூட கேட்க மாட்டான். அவன் குர்ஆன் எடுத்து படித்தாதான் விளங்குது. நல்லா எழுதி வச்சு அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை இதுதான். உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் சவுண்டு கத்துறாரு, கால்னு கத்துறாரு. அவர் சொன்ன கேட்பான். அவன் அந்த நேரத்தில் கேட்டான், சரியாக இருக்கிட்ட போயிட்டே இருப்பான். எப்போ கேட்க வைப்பான் அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த வாசகத்தை நீ ஓத வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும், ஆணும் பெண்ணும். முதலாவது சொன்னது ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிறது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகைக்கு வரும்போது சிந்திப்பனாக அல்லாஹ் ஆக்கிடுவான், கண்டிப்பாக ஆக்குவான். வேண்டாம் எழுதி வச்ச கேரண்டி அது அல்லாஹ் கொடுக்குறான். நான் சொல்லலை, நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்கிறான். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷாயி வல் முன்கர், தெளிவான வசனம் இது. நிச்சயமாக தொழுகை என்பது வெறுக்கத்தக்க மானக்கேடான அத்தனை விஷயங்களை விட்டு போக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறாரு அவங்க காலத்தில். யார் ரசூலுல்லா? இந்த மனிதன் இந்த பக்கத்து தெருக்காரு, இப்படி வச்சுங்க புரியுதுக்காக சொல்கிறேன், இந்த பக்கத்து தெருக்காரு திருடிக்கிட்டு இருக்கிறாரு, சில நேரங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு, நைட்டில் பூரா திருடுறாரு, காலையில் நோன்பு வச்சுக்கிறாரு, தொழுகிறாரு, என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. இப்படியே சொல்கிறாங்க, உன் வேலையை பாரு. நான் குலைக்கெல்லாம் சொல்கிறாங்க ஹதீஸ். அப்படியே என்ன ரசூலுல்லாஹ் வேலையை பாருன்னு சொல்கிறாருன்னு யோசித்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் திருப்பி வந்து சொல்கிறாரு. இன்னொரு ஆளை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகை இவரை திருட்டிலிருந்து மாற்றிவிடும். முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டு. இவர் தொழுகை வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த தொழுகை இவர் செய்கிற அந்த செயலிலிருந்து இவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாற்றி விட்டுருவான்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகிடும்? திருட்டு தொழிலை விட்டு விட்டார் என்று சொன்னால் அங்கே இன்னொரு வியாபாரம் பண்ணிட்டார் அவர். என்னது? அல்லாஹ்வுக்காக ஹராமை விட்டு விட்டார். அப்போ அல்லாஹ்வுக்காக ஹராமை விடும் பொழுது அங்கே சொர்க்கத்தில் பதிவு செய்து கொள்கிறார். இதான் வியாபாரம், கொடுத்தல் வாங்குதல். ஹராமை விட்டு விட்டது கொடுத்தலுக்கு சமமாக ஆகிறது. சொர்க்கத்தை அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறான். கொடுத்தல் வாங்குதல் ரெண்டாவது. ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் எல்லாமே. மூணாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வாசகம் இது குர்ஆனில். இவர்கள் செலவு செய்வார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கொடுத்தது யார்? நம்ம பாக்கெட்டில் நம்ம பர்ஸை எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் நான் கொடுத்தேங்கிறான். அதை லாஜிக்காக பார்த்தா செட் ஆக மாட்டாங்குது. ஏன்னா நான் தானே வேலைக்கு போனேன், காலையில் இருந்துச்சு, நான் தானே கடை வச்சேன், நான் தானே ஐடியா பண்ணேன், சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சேன், இவ்வளோ முயற்சியை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் கொடுப்பார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்ததே கொடுப்பார்கள்ங்கிற அல்லாங்க. நான் கொடுத்ததுன்னா என்ன? எல்லாமே அவன் கொடுத்தது தானே. நமக்கு தந்திருக்கிற எல்லாமே அவன் கொடுத்தது தான். நம்மை படைத்தவன் அவன் தானே, நம்ம உயிரோடு வைத்திருப்பவன் அவன் தானே, அவன் தானே இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கான். அவனுடைய அந்த செயல்பாடு இல்லை என்று சொன்னால் இயக்கம் இருக்காது இல்லையா? சாதாரணமாக இது பேசுனா பார்த்தா லாஜிக் பேசுகிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக யோசித்து பார்த்தோம்னா சயின்டிஃபிக்கு கூட அதை ஒத்துக்குது இன்னைக்கு. உதாரணமாக இந்த பூமி புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த கிராவிட்டி இருக்குல்ல, இந்த கிராவிட்டியை எடுத்து விட்டால் நம்முடைய கால் தூக்கி அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறத. கிராவிட்டி ஒரு புவியீர்ப்பு விசை, நம்ம காலை இப்படி தூக்குறோம், அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறோம். அப்படி அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறோம்னாக்கா ஈர்ப்பு விசை அங்கே இருக்கணும். ஈர்ப்பு விசையை கொடுத்தது யார்? அல்லாஹ். இன்றைக்கி பார்த்தோம்ல சுனிதா வில்லியம்ஸை பார்த்தோமா, 450 கிலோமீட்டருக்கு மேலே போயாச்சு, கிராவிட்டி கிடையாது, பறந்துக்கிட்டே உட்காந்துட்டு யாரும் காப்பாற்ற முடியல. அல்லாஹ் நாடி இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்து காப்பாற்றிட்டாங்க இல்லையா? அப்போ அங்கே கிராவிட்டி இருக்குதா? ஏன் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள்? அங்கே ஸ்டெப்பு வைக்க முடியாது, அங்கே அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது. இங்கே நம்ம காலையில் எழுந்ததே அல்லாஹ்வுடைய கிருபையால் எழுந்திருக்கோம். அல்லாஹ் தான் உயிரை கொடுத்துருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா.
அதுக்கு பிறகு நம்முடைய இயக்கத்துக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குது. நம்ம இப்படி சிந்திக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைக்கிறோம், நானே நடக்கிறேன், நானே போகிறேன், நானே வேலை செய்கிறேன், நானே ஷாப் வச்சுருக்கிறேன், நானே பெரிய முயற்சி பண்ணுறேன், நானே எல்லாத்தையும் செய்கிறேன், நானே நம்ம நினைக்கிறதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னு விளங்கலை. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு விளங்கணும்னாக்கா குர்ஆனை படிக்கணும், தொழுவணும், அதுக்கு பிறகு இப்படி சிந்திக்கணும், வந்துடும் எல்லாமே. அப்படி சிந்திக்கும் போது என்ன ஆகிறோம், ஓஹோ அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருளை நாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறோம். அது எப்படி செய்யணுமா, ரகசியமாக வெளிப்படையாக. அது ரெண்டையும் அல்லாஹ் சொல்கிறாங்க. ரகசியம்னு ஒன்று சொல்லணும், அல்லது வெளிப்படையான்னு சொல்லணும். ரகசியமாக சில விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கும், சில விஷயத்தை வெளிப்படையாகவும் செய்ய வேண்டியிருக்கும் மனிதனுக்கு. அதுக்காக அல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்து போட்டுக்கொள்கிறான். எப்படி ரகசியமாகவும் செய்வாங்க, யாருக்கும் தெரியாமல், வெளிப்படையாகவும் சில செய்ய வேண்டியிருக்கும். அதன் காரணத்தினால இவர்கள் நான் கொடுத்த பொருளை செலவு செய்வார்கள். இப்படி யார் இந்த 3 விஷயத்தை செய்கிறார்களோ அவர்கள் எருஜூட திஜாரத்தன் லன் தபூர், அழிவில்லாத வியாபாரத்தை இவர்கள் செய்கிறார்கள். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்து வச்சு பாரு, நல்லா புரியும் நான் சொன்னது. இப்போ இந்த வசனத்தில் உள்ள 35, 29 உள்ள இந்த வசனத்தை சேர்த்து அர்த்தம் வச்சிங்கன்னா நம்ம யாருன்னு புரிஞ்சு போயிடும். இப்போ முதல்ல என்னது, அல் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ரெண்டாவது தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தொடர்ந்து நிலைநாட்ட வேண்டும். அக்காவை 3 வார்த்தை அங்கே பயன்படுத்தலாம். சும்மா ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு வராமல் இருக்கிறது இல்லை. ஜும்மாவுக்கு அடுத்த ஜும்மாவுக்கு வர்றதில்லை, பெருநாளுக்கு அடுத்த பெருநாளுக்கு வர்றதில்லை, 27ஆம் கிழமையில் நல்ல புது ட்ரெஸ்ஸு போட்டு போய் கோஷ்டியை போடுறது கிடையாது. இப்படி எதெல்லாம் இந்த உலகத்தில், அதாவது இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்களோ அந்த தொழுகைக்கு பேரில் அக்காமுங்கிறது. அக்காமு அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாக்கா தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல், தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் செய்தல். முதல்ல ஆரம்பத்தில் ஃபர்லு தொழுகை ஆரம்பித்தல், அதற்கு பிறகு சுன்னத் நபில்களை செய்ய ஆரம்பித்தல், அதற்கு பிறகு அல்லாஹ் மேலுள்ள அந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்வே நம்ம அதிகமாக இபாதத்து செய்ய வைப்போம். அதுக்கு பிறகு நஃபில் தொழுகைகள் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ அக்காவுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தொடர்ந்து. அது குறிப்பிட்ட வயதிலிருந்து மௌத்து வரை, ஆண்களை பொறுத்த வரைக்கும் மௌத்து வரைக்கும் ஒரு நேர தொழுகை கூட விடுவதற்கு எங்கேயுமே குர்ஆன் ஆதாரம் கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல அல்லாஹ் அகாமு ஸலாத் என்று பயன்படுத்துகிறான். அப்போ தொடர்ந்து தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்கள், அதற்கு பிறகு அல்லாஹ் தந்த பொருள்களை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், செலவு செய்து விட்டோம் என்று சொன்னால் இது அழியாத வியாபாரமாக மாறுகிறது. ஏன், எல்லாமே பேங்க்கில் நம்ம போட்டுட்ருக்கோம். எந்த பேங்க்கில், நம்முடைய அக்கௌண்ட், நம்முடைய பேரில் இருக்கிற எந்த மறுமையை நாம் நம்பி வாழுகிறோமோ அந்த மறுமை அப்படின்னுங்கிற அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்குறோம். இங்கே சாப்பிட்றது, தூங்குறது, செலவு பண்ணுறது, வைக்கிறது, மனைவி மக்களுக்கு செலவு பண்ணுறது, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே அதுவும் நல்ல செயல்கள் தான். ஆனால் எது கூட சேர்ந்து செய்யணும், அதை இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். இதை மாத்திரம் பிடித்து கொண்டு செய்வதால் தான் குர்ஆன் ஓதுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கவில்லை. எதை மாத்திரம், இந்த உலகத்தில் மாத்திரம் பிள்ளைகள் நல்லா வளர்த்துடணும், பெண்ணாட்டிக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நடந்துடணும், உலகத்தில் அந்தஸ்தாக வாழ்ந்துடணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துடணும், எல்லோரும் நம்ம பாராட்ட வேண்டும், அந்த முயற்சியில் இருக்கிறதுனால தான் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறோம். எந்த பக்கம், தொழுகைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டுமே, இந்த குர்ஆனை படித்து நாம் விளங்க வேண்டுமே, நமக்கு தந்த பொருள்களை நம்ம செலவு செய்ய வேண்டுமே என்ற எண்ணெல்லாம் இல்லாதவர்கள் ஏன் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த விஷயந்தான். அது ஒரு வியாபாரம் என்றே அவர்களுக்கு தெரியல. அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக அதிகமாக நேரத்தை செலவு செய்துவிட்டு அந்த வியாபாரத்தை இங்கேயே அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அக்கௌண்ட் க்ளோஸ்டு, இந்த உலகத்திலே அக்கௌண்ட் க்ளோஸ்டு ஆயிடுது இதனால். ஆனால் க்ளோஸ் ஆகாத அக்கௌண்ட் எங்கே இருக்குது, அல்லாஹ்விடத்தில் க்ளோஸ் ஆகாத அக்கௌண்ட் வேணுமானால் அதுக்கு தான் அழியாத வியாபாரம்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். க்ளோஸ் இல்லாத ஒரு வியாபாரம் வேண்டுமானால் இந்த 3 விஷயங்களை செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இந்த ஆயத்தில் வலியுறுத்துகிறான். அடுத்தது இன்னும் பல ஆயத்துகளில் இதே சப்ஜெக்ட் வருது. அங்கே அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா துஞ்சிக்கும் இன் அதாபின் அலும். அதையும் திஜாராங்கிறாங்க. இந்த திஜாரான்னு எங்கெல்லாம் குர்ஆனில் இருக்குதோ வியாபாரம்னு வச்சுக்கிங்க. சொத்து சஃபில் வருது. இது எப்படி வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா அல்லாஹ் கேட்குறாங்க. துஞ்சிக்கும் இன் அதாபின் அலீம், நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரம்.
இங்கே சொன்னது சொர்க்கத்துடைய வியாபாரம், அங்கே சொல்கிறது என்னவா? நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றுகிற வியாபாரம். சொல்லிட்டு அல்ல சொல்லலாம், துமீனூன பில்லா, அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பி இருந்தால் நரகம் கிடைக்காது. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்திருந்தால் நரகம் கிடைக்காது. அல்லாஹ்வை நம்பி அவன் சொல்லுகிற மாதிரி வாழ்க்கை அமைத்து கொண்டு நல்லதோ கெட்டதோ அல்லது அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ திருப்தியோ அல்லது திருப்தி இல்லையோ வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன இருக்கிறது? சொர்க்கம் இருக்கிறது. அதைத்தான் அல்ல வியாபாரம் என்று அந்த ஆயத்திலும் பதிகிறார். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா துஞ்சிக்கும் இன் அதாபின் அலீம் துமீனூன பில்லாஹி வ ரசூலிஹி. அடுத்து போடுற மாதிரி முக்கியமான விஷயம், துமீனூன பில்லாஹி வ ரசூலிஹி. ரசூலையும் அது மாதிரி நம்ப வேண்டும், அல்லாஹை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும். துஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டு அர்த்தம் இருக்குது அதுக்கு. இந்த ஜாஹத என்ற வார்த்தைக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னது? ஜிஹாது செய்தல். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கும் பொழுது, மக்கத்து காபிர்கள் எதிர்க்கும் பொழுது அந்த அரசாங்கத்தை நிறுவுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு ஃபர்லாக ஆக்கியிருந்தான், கட்டளையாக ஆக்கியிருந்தான். அதன் பக்கம் சஹாபாக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போ அந்த ஆயத்தில் இரண்டு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று என்னது? ஒன்று, எதிரிகள் இந்த மார்க்கத்திற்கு முரணாக நம்மோடு போர் செய்யும்போது நாம் போர் செய்ய வேண்டும். துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அவருடைய பொருளாதாரத்தை கொண்டும் உயிரை கொண்டும். இப்படி எல்லாம் சொல்கிறோம். அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் ஹைருல்லக்கும், இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்றால் நிறைய ஆயத்துகளில், நான் ஒரு ஆயத்தை மட்டும் இது மாதிரி இல்லை, நிறைய வசனங்களில் இந்த வாசகங்கள் இருக்குது. அல்லாஹ்வை நம்பி, தூதரை நம்பி, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உயிரை கொடுத்து அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நிலையான வியாபாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நிறைய இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்போ இவைகளெல்லாம் நாம் சொந்தமாக கற்பனை பண்ணி இந்த ஜும்மாவில் நம்ம பேசலை. நம்பர் சொன்னா, இப்போ இந்த நம்பரை மைண்ட் பண்ணி வச்சுக்கிங்க. 35 29 சொன்னா மைண்ட் பண்ணி வச்சு அப்படியே போகும்போது, துவா செஞ்சுட்டு போகும்போது வீட்டில் போய் இந்த மாதிரி தான் இந்த வசனம் இப்படி தான் இருக்குதா, இந்த 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 அமைப்பில் தான் அது இருக்குதா, அவர் சொன்னது சரிதானா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட 1000 மடங்கு அறிவு குர்ஆன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்பர் நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு சூரத்து சஃபரை சொல்லியிருக்கிறோம் 9வது வசனத்தை. அதையும் படித்து பாருங்கள். 61வது அத்தியாயம் 9வது வசனம். அதையும் படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே இதைத்தான் வியாபாரம் என்று சொல்லுகிறான். ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உள் உணர்வு நமக்குள்ளே வந்துவிடும். அப்படி வரும் பொழுது அது நிலையானதாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அடிக்கடி எந்த விஷயம் உள்ளத்தில் வருதோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்கா வேற ஆள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே வேற ஆள் ப்ரெஸ் பண்ணுறது எப்பயுமே அது நிலையாக இருக்காது. நாமே அந்த நிலையான விஷயத்தை எடுக்கணும்னாக்கா அல்லாஹ் சொன்னதை நாம் இந்த அடிப்படையில் ஓதி படித்து விளங்கும் போது அது நிலையாக ஆகிவிடும். அது வந்துருச்சுன்னா வச்சுங்க, உள்ள அந்த எண்ணம் நிலையாக அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துச்சுன்னா அதை சைத்தானெல்லாம் டிமாலிஷ் பண்ண முடியாது. ஏன்னாக்கா அல்லாஹ்வுடைய உதவி நமக்குள்ளே வந்துவிடும் பொழுது சரியான பாதை நமக்கு தெரிந்துவிடும். அதற்கு பிறகு அதன் பக்கம் மனைவி மக்களை முதல்ல நம்ம அழைப்போம். மனைவி மக்கள் ரெடி ஆகிட்டாங்கனாக்கா நம்ம அப்படியே கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு இந்த உலகத்தில் தாவா செய்ய வேண்டிய விஷயமே யாருக்கு தான்? பெரிய பெரிய மேடைகள், பெரிய பெரிய மாநாடுலாம் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல குர்ஆன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் செய்ய வேண்டும். கணவன் நன்றாக படித்திருந்தால் மனைவியை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை உட்கார வச்சு. அது ஒரு கட்டாய கடமையாக வச்சுக்கிங்க. முதல்ல காலையில் எழுந்தோடனே வீடுகளில் 10 நிமிடம் உட்காருங்க. முதல்ல குர்ஆன் எடுத்துக்க முதல்ல உட்காருங்க. ஒரு ரவுண்டு ஒரு அல்கா ஒன்று ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி முதல்ல பிஸ்மில்லான்னு ஆரம்பித்து அல்லாஹ் என்ன இப்படி சொல்கிறான், நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு பிரச்சனை, அல்லது பிள்ளைக்கும் அத்தாவுக்கும் பிரச்சனை, அல்லது அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, அல்லது சொந்தக்காரர்களுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தால் உள்ளே வந்துடும், குர்ஆனுக்குள்ளே வந்துடும். அப்போ அல்லாஹ்வை நீனு நம்பியிருக்கிறேன், நான் நம்பியிருக்கிறேன், இப்படி பேசிக்கணும். சண்டை போடுறது கூட ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைகள்கிட்ட, இன்னும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கா, நீ என்ன எப்படி இருக்கிற, இன்னும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கா, நீ இன்னும் எப்படி இருக்கிற, 2 பேரும் கேட்டுக்கணும்.
அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்கிறப்ப நம்ம உள்ளத்தில் உரைச்சிடும். ஓஹோ, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நான் தப்பாக செய்கிறேன். அப்போ மனைவி நமக்கு உணர்த்துவா, நம்ம மனைவிக்கு உணர்த்துவோம். பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் சொல்லிடுவோம், எப்பா இந்த ஆயத்தில் இப்படி இருக்குது, நீ என்ன செய்ய போகிற பார்த்துக்க. அப்போ அவன் மனமுரண்டாக இருக்கிறான்னா நோ டோன்ட் கேர், பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. அப்போ எல்லாமே இந்த சர்க்கியூட்டில் வந்துடணும். குர்ஆனுக்குள்ளே உள்ள சர்க்கியூட்டில் வந்துட்டோம்னாக்கா இன்ஷா அல்லாஹ் நாம், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முதல்ல அந்த லைனில் வர ஆரம்பிக்கும்போது ஒரு நிலையான ஒரு வியாபாரத்தை நம் குடும்பத்தில் முதல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த வியாபாரம் நம்முடைய சந்ததிகள், இன்னும் உலகம் அழிகின்றவரை ஒரு சந்ததிகள், யாருக்குள்ளெல்லாம் அந்த 100 அல்லாஹ் செலுத்தப் போகிறான்னா நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம், இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே 4 பேர் படித்தா என்ன ஆகிட போகுது, பெரிய தாக்கம் ஏற்படுத்த போகுதான்னு நினைப்போம். நிச்சயமாக தாக்கம் ஏற்படுத்தும். அல்லாஹ் கொண்டு போயிடுவான் அது, அந்த 100 அல்லாஹ் கியாமத்து வரை வரக்கூடிய ஜென்ரேஷன் வருது நம்மளுக்கு தெரியாது, நம்ம மௌத்தாயிருவோம். ஒவ்வொரு ஆளும் 3 ஜென்ரேஷன் தான் நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியாச்சுனது, ஒன்று நான், என்னுடைய பிள்ளையுடைய மகன், இவ்வளோ தான் மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்க முடியும். அந்த 4வது தலைமுறை மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க, ரேராக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தலைமுறையை கூட அல்லாஹ் கொண்டு போயிடுவான், அந்த 100 கொண்டு போவான், அந்த ஒளி. அதுதான் நடந்து கொண்டிருக்குது. எப்போ 1400 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயமே இதுதான். அல்லாஹுக்கு சுமந்தான் ஜெனரேஷனில் இந்த குர்ஆனை கொண்டு போகிறான். அந்த ஜெனரேஷனில் தான் இந்த குர்ஆனுடைய ஒளி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஆள்களை தன் வேலைக்கு எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அவர்கள் மூலமாக இந்த மார்க்க பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் குர்ஆனை படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கேட்டவர்களில் யாராவது ஒருத்தர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது போதும் அவர் சொன்னதற்கான பலனுக்கு. அதுவும் அழியாத வியாபாரமாக மாறிவிடும். இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சரியாக புரிந்து கொண்டு அல் குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு தொழுது இபாதத்து செய்து நமக்கு தந்த செல்வங்களை, அது பணம் மாத்திரம் இல்லை, இந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. பணம், அடுத்து தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே ரிஸ்கில் வரும். அதையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த வியாபாரம் அழியாத வியாபாரமாக இருக்க போகிறது. நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல நம்ம எல்லாம் அல்லாஹ் வைக்கப் போகிறான். அதற்கு ஆதரவு வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். இந்த இறுதி 10 நாமெல்லாம் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான ஏற்பாடுகள் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேர தொழுகை, அதுக்கு பிறகு பயான், முதலாவது ஏற்கனவே தொழுத தொழுகைகள், அதுபோன்று இந்த 10 நாளை நல்ல உயிரோட்டமாக ஆக்குவதற்காக நிர்வாகத்தினர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் எல்லோரும் பயன்பெற வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அந்த தொழுகைக்கு, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்பாக அந்த சதக்கத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஃபித்ரா அதை கொடுத்தாக வேண்டும். தொழுகைக்கு தொழுகைக்கு முன்பாகவே அதற்காகவும் நிர்வாகத்தினர்கள் ஒரு நபருக்கு 150 ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதையும் இன்ஷா அல்லாஹ் விருப்பமுள்ளவர்கள் கொடுத்து ரசீதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாட்களை இபாதத்தில் கழிப்பதற்காக நீங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.